ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு கார் லான்ச் ஆன அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோ கொடுத்துக்கிட்டு இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு நம்பி விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்பிட்வீனில் இந்த காரில் சேஃப்டி ஆஸ்பெக்ட் சுத்தமாக கிடையாது. இந்த கார் நீங்கள் ஓடிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும். அப்படியே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த கார் உள்ளாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிற மிகப்பெரிய நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த காரோட செல்லிங் ரேஷியோங்கிறது இந்தியன் கார் மார்க்கெட்டில் எங்கேயுமே குறையல. அந்த ஒரு அற்புதமான கார் எந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மாருதி சுசுகி ஷிஃப்ட்டுங்கிற கார். இந்த கார் இந்தியன் கார் மார்க்கெட்ல என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செல்லிங் ரேஷியோல பாத்தீங்கன்னா அது மாதங்களா இருக்கட்டும் இல்லை வருஷத்துல இருக்கட்டும், எப்படி எடுத்து பாத்தீங்கன்னாலும் இதோட செல்லிங் ரேஷியோங்கிறது பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு இந்த ஒரு அற்புதமான காரினுடைய ஒரு புதிய குளோபல் GNCAP கிராஷ் ரேட்டிங்குடைய சேஃப்டி ரேட்டிங் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார் மீண்டும் சேஃப்டியோட ஆஸ்பெக்ட்ல தோல்வி அடைந்திருக்கு. அதாவது குளோபல் GNCAP கிராஷ் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா அதாவது கடந்த மாதம் நடத்தப்பட்ட குளோபல் GNCAP கிராஷ் ரேட்டிங்ல இந்த காரினுடைய சேஃப்டி ரேட்டிங்கிறது ஒரே ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. அது அடல்ட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார், அதே மாதிரி சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு குறைவான சேஃப்டி ரேட்டிங் இருக்கக்கூடிய இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் நம்ம வாங்கலாமா வேண்டாமா? இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன? இந்த கார் இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு இருக்க காரா இருக்கு. இந்த கார்ல என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? இந்த கார் என்ன மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு? இது எல்லாமே கடந்து இந்த கார்ல என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க? சேஃப்டியோட குளோபல் GNCAP கிராஷ் ரேட்டிங் அடிப்படையில் இந்த கார் தோல்வி அடைந்திருந்தாலும் இந்த கார் நாம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இந்த கார் பத்தின டீடைல்டான ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் இந்த கார் எந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த காரோட சென்னை ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 6,55,000 ஆரம்பிச்சு 9,49,000 வரைக்கும் இப்போதைக்கு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்திருக்காங்க. அது சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கா இந்த கார் சுத்தமா கிடையாது. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.2 கிலோமீட்டர் per லிட்டர், பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 23.76 கிலோமீட்டர் per லிட்டர். அது சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 30.9 கிலோமீட்டர் per கிலோகிராம் மைலேஜ் கூடிய ஒரு காரா இருக்கு. இரண்டாவது செக்மெண்டா இந்த கார் என்ன டைமென்ஷன் இருக்கு, எந்த அளவுக்கு இந்த காருக்குள்ளாடி இடவசதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த காரோட லென்த் பொறுத்த வரைக்கும் 3845 மில்லிமீட்டர், அதை விட்த் பொறுத்த வரைக்கும் 1735 மில்லிமீட்டர், ஹைட்டை பார்க்கும்போது 1530 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. லென்த், விட்த், ஹைட் இந்த மூணையுமே அடிப்படையை வச்சு இந்த காரினுடைய கம்ஃபர்ட்டை பார்க்கும்போது இதனுடைய ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அட்டகாசமா கொடுத்திருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு லெக் ரூம் கொடுத்திருக்காங்க, ஹெட் ரூம் கொடுத்திருக்காங்க, ஷோல்டர் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க, டை சப்போர்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த ஒரு லாங் ஜர்னிக்கும் இந்த காரோட ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம ஈஸியா டிராவல் பண்ணிக்கலாம். அது செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் 2 பேர் உட்கார்ந்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டா டிராவல் பண்ணலாம். அதே நேரத்தில் 3 பேர் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா அவ்வளவு பெரிய கம்ஃபர்ட் இருக்காது. இருந்துமே 3 பேர் உட்கார்ந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவுல ஒரு 5 சீட்டர் காரை தான் இந்த காரை கொடுத்திருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2450 மில்லிமீட்டர், அதை கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 163 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட மொத்த எடைங்கிறது 875 கிலோகிராம்ல இருந்து ஆரம்பிச்சு 905 கிலோகிராம் வரையும் கொடுத்திருக்காங்க. இதே செக்மெண்ட்ல கூடிய மற்ற கார்கள், அதாவது டாடாவுடைய கார்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1000க்கு மேல இந்த வண்டியோட கர்போ வெயிட் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு கார், அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் காருடைய கர்போ வெயிட் பொறுத்த வரைக்கும் 875 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காருடைய பிளாட்ஃபார்ம். இந்த காருடைய பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்ரேக் பிளாட்ஃபார்ம்ல உருவாக்கி இருக்காங்க. அதாவது லைட் வெயிட் பிளாட்ஃபார்ம்ல இந்த காரை உருவாக்கி இருக்காங்க. இதனுடைய காரணமா தான் குளோபல் GNCAP கிராஷ் ரேட்டிங் பெரிய அளவுல கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. சீட்டிங் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் உங்களுக்கு 5 சீட்டர் கெபாசிட்டி வரக்கூடிய ஒரு கார். பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது 268 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இது 4 பேருடைய கார்கோவை ஈஸியா கேரி ஓவர் பண்ணக்கூடிய அளவுல தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸா இருக்கு. 5 பேருடைய கார்கோவை எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் இறுகமா தான் இருக்கும். இதனுடைய இடவசதிங்கிறது ஒரு மிக உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது செக்மெண்டா இந்த கார்ல என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க, இந்த இன்ஜின் டெவலப் பண்ணக்கூடிய பவர் என்ன, டார்க் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்விஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் K சீரிஸ்ல டியூல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது 1197 சிசி கெபாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 88.50 bhp பவர், டார்க்கை பொறுத்த வரைக்கும் 113 நியூட்டன் மீட்டர் டார்க். அது நீங்க சிஎன்ஜி எடுக்கிறீங்கன்னா சிஎன்ஜி கார் டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 76.43 bhp பவர், டார்க்கை பொறுத்த வரைக்கும் 98.5 நியூட்டன் மீட்டர் டார்க். டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் கார்ல உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. அது சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்கலா சுத்தமா கொடுக்கல. இந்த காரோட இந்த ரெண்டு ஆப்ஷனுமே டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.2 கிலோமீட்டர் per லிட்டர், பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 23.76 கிலோமீட்டர் per லிட்டர் கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 30.9 கிலோமீட்டர் per கிலோகிராம் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் AMD ல கொடுத்திருக்காங்க. AMD டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் லேக் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த AMD டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த ஒரு கார் வேண்டாம். CVT அல்லது DCT டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்களுக்கு அது ஒரு ஆப்டான காரா இருக்கும். அதே மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் காரனுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரை AMD கொடுத்திருக்கக்கூடியது கொஞ்சம் லேக் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது இது ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாலாவது செக்மெண்டா இந்த கார்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குளோபல் GNCAP கிராஷ் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அடல்ட் ரேட்டிங்கிறது 1 ஸ்டார், சைல்டுனுடைய ரேட்டிங்கிறது 1 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. அது 5க்கு 1ங்கற ஒரு ரொம்ப மினிமம் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் குளோபல் GNCAP கிராஷ் ரேட்டிங்ல தோல்வி அடைந்த ஒரு கார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்துமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, பிரேக் அசிஸ்ட் கொடுத்திருக்காங்க, சென்டர் லாக்கிங் கொடுத்திருக்காங்க, பவர் டோர் லாக்ஸ் கொடுத்திருக்காங்க, சைல்ட் சேஃப்டி லாக் கொடுத்திருக்காங்க, ஆன்டி தெஃப்ட் அலார்ம் இந்த கார்ல இருக்கு, டியூவல் ஏர்பேக் கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய 2023 அக்டோபருக்கு பிறகு எல்லா கார்லயுமே உங்களுக்கு 6 ஏர்பேக்ங்கிறது கம்பல்சரி இருக்க போகுது. இதன் மூலமா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார்லயுமே 6 ஏர்பேக்ங்கிறது கம்பல்சரி ஆக போகுது. டே நைட் ரியர் வியூ மிரர் கொடுத்திருக்காங்க, பின்பக்கத்துக்கு சீட் பெல்ட் கொடுத்திருக்காங்க, அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இன்ஜின் இம்மோபிலைசர்ங்கிற ஒரு மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த கார்ல இருக்கு. அதாவது உங்க காருடைய கீழே கூடிய கோட், இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும்தான் நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாம இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கிராஷ் சென்சார் கொடுத்திருக்காங்க, இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க, ஃபாலோ மீ ஹோம் ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட பின்பக்கத்துல கேமரா கொடுத்திருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் கொடுத்திருக்காங்க. அத நீங்க மேனுவலா லாக் பண்ண மறந்தாலும் கூட ஒரு 10 இருந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க வண்டி நீங்க மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வண்டி தானா லாக் ஆயிரும். இதான் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்ங்கிறது. இது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஐசோஃபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் நம்பர் சீட் பெல்ட் கொடுத்திருக்காங்க, ஹில் அசிஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமா கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல வண்டியோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பெரிய அளவுல நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கறது இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்ல என்னென்ன என்டர்டெயின்மென்ட் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 7 இன்ச்ல ஒரு டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, இன்டகிரேட்டட் 2D ஆடியோ கொடுத்திருக்காங்க, USB ஆக்ஸ் ப்ளூடூத்ங்கற அருமையான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே இருக்கு, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கொடுத்திருக்காங்க, GPS நேவிகேஷன் கொடுத்திருக்காங்க, 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு கன்க்ளூஷனா இந்த ஒரு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் நான் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் நாம தாராளமா வாங்கலாம். இருந்துமே அதுல கொஞ்சம் நோட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி அடிப்படையை வச்சு ஒருத்தர் கார் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காரை வாங்க வேண்டிய தேவை கிடையாது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டியோட ஃபீச்சர்ஸ்ல தாராளமா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாலும் கூட வண்டியோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயிலியரான பிளாட்ஃபார்ம். அதாவது இந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எந்தெந்த மாருதி சுசுகி கார்கள் வந்திருக்கோ இந்த எல்லா காருமே குளோபல் GNCAP கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ல ஃபெயில் ஆயிருக்கு. கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கிறது வேற எதுவும் கிடையாது. 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க வண்டியை ஃபாஸ்டா ஓட விட்டு ஒரு இடத்துல மோத வச்சு எந்த அளவுக்கு அந்த வண்டி டேமேஜ் ஆகுது, அப்படி டேமேஜ் ஆகும்போது உள்ளாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய டிரைவர், கோ டிரைவர், பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே எந்த அளவுக்கு அந்த வண்டியோட இம்பாக்ட் வருது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. சோ அதோட அடிப்படையில் இந்த காரோட பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கீழே இருக்கிறதுனால இந்த வண்டிக்கு உள்ளாடி உட்கார்ந்து டிராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு தான் இந்த 1 ஸ்டார் ரேட்டிங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப்டியை அடிப்படையாக வச்சு ஒருத்தர் கார் தேடி போறீங்கன்னா கண்டிப்பா இந்த கார் உங்களுக்கு ஒரு சூஸியான காரா இருக்காது. இதை கடந்து இன்னைக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல மிகப்பெரிய அளவில் சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய நிறைய கார்கள் இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கு. அது இதே பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மை. இனி இரண்டாவது ரீசேல் வேல்யூ தான் எனக்கு முக்கியம் பார்க்கக்கூடியவங்களுக்கு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் ஒரு அட்டகாசமான கார். மைலேஜ் தான் எனக்கு முக்கியம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த கார் ஒரு அட்டகாசமான கார். கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுத்திருக்காங்க. வண்டிக்குள்ளாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும் பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டயும் ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த கார்ல அவங்க மிக முக்கியமா தேடக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன, வண்டி பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, வண்டிக்கு உள்ளாடி என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, வெளியில என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, ரீசேல் வேல்யூ என்னவா இருக்கு, இது எல்லாமே கடந்து இந்த வண்டியோட மைலேஜ் என்ன இதைத்தான் நம்ம பார்ப்போமே தவிர சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத யாருமே பார்க்கிறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்க ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா முதன்மையா பார்க்க வேண்டிய அம்சம் அந்த வண்டியோட விலை என்ன, அந்த வண்டியோட பிரைஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ண பிறகு இரண்டாவதா பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கிறது சேஃப்டி. சேஃப்டியை கடந்து மற்ற எல்லாத்தையுமே பாருங்க. சோ சேஃப்டி அடிப்படையை வச்சு மட்டுமே நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த கார் ஒரு ஆப்டான கார் கிடையாது. சேஃப்டியை கொஞ்சம் அந்த மாத்தி வச்சுக்கிட்டு எனக்கு ஃபீச்சர்ஸ் தான் முக்கியம், எனக்கு மைலேஜ் தான் முக்கியம், எனக்கு ரீசேல் வேல்யூ தான் முக்கியம் பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் ஒரு அட்டகாசமான கார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இன்னொரு கேள்வி வரும், மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் குளோபல் GNCAP கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ல ஃபெயில் ஆயிருக்கு. அப்ப மாருதியோட சைடு
சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தெளிவாக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. இந்தியன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்ன ஒரு ரெகுலேஷனை கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரு ரெகுலேஷனை பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த வண்டியை உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே இந்த எங்களுடைய வண்டியில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வண்டி சேஃபஸ்ட் கார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது கரெக்ட் தான். இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு காரில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்துமே இதை கடந்த ஒரு விஷயம் இருக்குது. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த காருக்கு கம்மிட் பண்ணக்கூடிய மற்ற எல்லா கார்லையுமே அதிகமதியான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஆக்சிடென்ட்ங்கிறது கண்ணிமைக்கு நொடி பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி நடக்கும்போது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி தான் முன்னாடி வருமே தவிர வண்டியோட ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இரண்டாவது தான் வரும். ஸோ அதனுடைய அடிப்படையில் ஒரு பில்டு குவாலிட்டி பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு வண்டிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு டாட்டானுடைய டியாகோ, டாட்டானுடைய டிகோர் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த லைனப்பில் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மாருதி ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சேஃப்டியை மாற்றி வச்சுக்கிட்டு ரீசேல் வேல்யூ, மைலேஜ், ஃபீச்சர்ஸ், கம்ஃபோர்ட் இதை அடிப்படையாக வச்சு பார்க்கக்கூடியவங்களுக்கு மாருதி ஸ்விஃப்ட் கார் ஒரு அட்டகாசமான கார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு வியூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் விவேக். தேங்க்யூ.